சென்னையில் அதிர்ச்சி. கணவருடன் ஏற்பட்ட தகராறில் தனது இரு மகன்களின் கழுத்தை அறுத்து தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ள மனைவி. இதில் 1 வயதுடைய மகன் பரிதாபமாக உயிரிழந்தான். இன்னொரு மகன் சிகிச்சை பெற்று வருகின்றான். சென்னை பெருங்குளத்தூர் ராமகுமார் தம்பதிக்கு 4 வயதில் ஒரு மகனும் 1 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் ராம்குமாரும் திவ்யாவும் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வருகிறது. திவ்யா கடந்த சில மாதங்களாக கணவர் ராம்குமாருடன் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வருகின்றனர். மன உளைச்சல் இருந்த திவ்யா வாழ்க்கையை முடித்து கொள்ள முடிவு செய்தார். இதனால் கடந்த 21ஆம் தேதி வீட்டில் குழந்தைகளுடன் தனியாக இருந்த திவ்யா வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தனது 1 வயது சிறுவனை கத்தியால் கழுத்தை கரகரவென அறுத்தார். 4 வயது மகனின் கழுத்தையும் அறுத்து பின்னர் தானும் கழுத்தை அறுத்து திவ்யா தற்கொலைக்கு முயன்றார். 4 வயது குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் இருவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்த 1 வயது குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே திவ்யாவும் அவரது 4 வயது மகனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.